புதியதொரு உலகினை செய்வோம். சுமை சுமக்கும் தோள்களுக்கு வலிமையினை ஊட்டுவோம். சுகம் மறந்த மாந்தருக்கு வளமையினை காட்டுவோம். இருகரங்கள் விரித்திங்கு பாடுவோரை தேற்றுவோம். இறையரசின் கனவுகளை நாடுதோறும் சாற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, இடைவிடாது வேண்டுதல், இடைவிடாத செபம் எங்களுக்கு நிறைவாக எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் என்கின்ற தியானத்தை என்கின்ற கருத்தை இன்றைய நாள் வாசகம் எங்களுக்கு கூறி நிற்கின்றது. நாங்கள் தொடர்ந்து வேண்டுகின்ற போது, இடைவிடாது இறைவனிடம் உரிமையோடு நாங்கள் மன்றாடுகின்ற போது இறைவன் எங்களுக்கு நிச்சயமாக நிறைவேற்றுவார். எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து இறைவனிடம் வேண்ட வேண்டிய மக்களாக இருக்கின்றோம். தொடர்ந்து செபிக்க வேண்டிய மக்களாக இருக்கின்றோம். இடைவிடாது செபிக்க வேண்டிய மக்களாக இருக்கின்றோம். அவ்வாறு செபித்தால் இறைவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே நாங்களும் இடைவிடாது தொடர்ந்து செபிக்கின்ற மக்களாக மாற வரம் கேட்டு இந்த பள்ளியில் நாங்கள் இணைந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை நாங்கள் தகுதியுள்ளவர்களாக ஒப்புக் கொடுக்க அதற்கு தடையாக இருக்கிற பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பெருவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனசான்றுக்கு அச்சம் விளைவிப்பெற்ற மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இதோ சூளையைப் போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. எனக்கு எதிராக நீங்கள் கடுஞ்சொற்களை உதிர்த்து வந்தீர்கள் என்கின்றார் ஆண்டவர். ஆயினும் உமக்கு எதிராக என்ன பேசினோம் என்று கேட்கிறீர்கள். கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீண். அவரது திருமுறைகளை கடைப்பிடித்து ஒழுகுவதாலும் படைகளின் ஆண்டவர் திருமுன் மனம் வருந்தி நடந்து கொள்வதாலும் நமக்கு என்ன பயன்? இனிமேல் நாங்கள் ஆணவக்காரரே பேறு பெற்றோர் என்போம். கொடியோர் தலை தோங்குவது மட்டுமல்ல, கடவுளை அவர்கள் சோதித்து பார்த்தாலும் தப்பித்து கொள்கின்றார்கள் என்றெல்லாம் நீங்கள் கூறவில்லையா? அப்போது ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடொருவர் உரையாடி கொண்டனர். ஆண்டவரும் உன்னிப்பாக கேட்டார். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரது பெயரை நினைந்து
வாழ்வோருக்கென நினைவு நூலொன்று அவர் திருமுன் எழுதப்பட்டது. நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனிப்பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்கின்றார் படைகளின் ஆண்டவர். ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன். அப்போது நீங்கள் நேர்மையாளர்க்கும் கொடியோர்க்கும் கடவுளுக்கு ஊழியம் செய்வோர்க்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதோர்க்கும் உள்ள வேற்றுமையை மீண்டும் கண்டுகொள்வீர்கள். இதோ சூளையை போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவர். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டெரித்துவிடும் என்கின்றார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நட்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்றடித்து செல்லும் பதரை போலாவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். உம் திருமகனின் சொற்களை என் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சீடர்களை நோக்கி கூறியது, உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு, என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கின்றார், அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்து கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பர். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டே இருந்ததால் அவர் தாம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என உங்களுக்கு சொல்லுகின்றேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும்.
ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுடைய தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கின்றீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பலவிதமான சவால்களை அன்றாடம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த காலத்திலே இயற்கை அனர்த்தங்கள், செயற்கை அனர்த்தங்கள், போதை வஸ்து பாவனைகள், விபத்துக்கள் அதிகரித்த வண்ணம் உள்ள இன்றைய சமுதாயத்திலே, இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் வெளியே செல்வதற்கு பயந்தவர்களாக என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்றோம். எதிர்காலத்தை நினைத்து பயம், இயற்கைகளால் பயம், மனிதர்களால் பயம், இவ்வாறான ஒரு பயந்த வாழ்க்கைக்குள், ஏமாற்றத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நாட்டிலே இது ஒரு யதார்த்தமாக மாறிவிட்டது. எவ்வளவுதான் நாடு பொருளாதாரத்தில் முன்னேறி கொண்டிருந்தாலும் இவ்வாறான பயங்கள் எங்களுடைய மனதை ஆட்கொண்டு கொண்டுதான் இருக்கின்றன. இவ்வாறான பயங்களும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த பயங்களுக்கு முற்றுப்புள்ளி எங்கே இருக்கின்றது? இன்றைய நாளிலே, இன்றைய முதலாம் மாதத்திலே ஆண்டவர் மிக அழகாக கூறுகின்றார். ஆண்டவருக்கு அஞ்சி ஒருவரோடொருவர் உரையாடி கொண்டிருந்தால் ஆண்டவர் அதை கேட்டுக்கொண்டிருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி அவரது பெயரை நினைந்து வாழ்வோருக்கென நினைவு நூல் ஒன்று அவரது திருமுன் எழுதப்பட்டுள்ளது. இதுதான் எங்களுக்கும் நடக்கின்ற ஒரு வேலையாக இருக்கின்றது. நாங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி அவரை பற்றி நாங்கள் உரையாடி கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவர் எங்களை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்பார். நாங்கள் எதை பற்றி கதைத்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய வேலையாக இருக்கின்றது. இவ்வாறான பயங்களை பற்றி கதைத்து கொண்டிருக்கின்றோம், அல்லது இந்த பயங்களையும் தாண்டி ஆண்டவர் எங்களை கவனித்து கொண்டிருக்கின்றார் என்ற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோமா? நாங்கள் பயந்து கொண்டிருப்போமாக இருந்தால், இந்த உலகியல் போக்களின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போமாக இருந்தால் ஆண்டவர் எங்களை கவனித்து கொள்ள மாட்டார். மாறாக நாங்கள் அழிவுறுகின்ற மக்களாக இருப்போம். அதே சமயம் நாங்கள் இந்த இவ்வளவுதான் இருளுக்குள் பயத்துக்குள் வாழ்ந்தாலும் இறைவனுடைய பெயரை நாங்கள் உச்சரித்து கொண்டு அவரை பற்றி கதைத்து கொண்டிருப்பமாக இருந்தால் ஆண்டவர் எங்களை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்பார். எங்களுடைய வாழ்க்கை ஒரு திருநூலாக அவர் திருமுன் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான உறவுகளே, இந்த பயம், இந்த அச்சம் போக வேண்டுமானால் நாங்கள் ஆண்டவரை பற்றி அனுதினமும் கதைத்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரை பற்றி கதைப்பது தான் சபம். அனுதினமும் நாங்கள் கதைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் அனுதினமும் நாங்கள் செபித்து கொண்டிருக்க வேண்டும். இடைவிடாது செபித்து கொண்டிருக்க வேண்டும். விடாமுயற்சியோடு செபித்து கொண்டிருக்க வேண்டும். எங்களை முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்படைத்து நாங்கள் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று, ஆண்டவர் என்னுடைய பயத்தை போக்கும் என்று நாங்கள் இறைவனோடு அனுதினமும் உரையாடி கொண்டிருப்போமே. ஆனால் எங்களுடைய வாழ்க்கை ஒளிபெறும், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். எவ்வாறு என்ற நற்செய்தியிலே அந்த நண்பரிடம் கேட்டு விடாப்பிடியாக கேட்டு அவர் தன்னுடைய சேலை பெற்றுக்கொண்டாரோ, அந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டாரோ, அதே போல் நாங்களும் இடைவிடாது செபிக்கின்ற போது, விடாமுயற்சியோடு செபிக்கின்ற போது எங்களுக்கு தேவையானதை ஆண்டவர் நிச்சயம் தந்தே தீர்வார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான உறவுகளை நாங்கள் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இடைவிடாது நாங்கள் செபிக்கின்ற மக்களாக மாற, விடாமுயற்சியோடு செபிக்கின்ற மக்களாக மாற அந்த மனநிலையை எங்களுக்கு ஆண்டவர் நிறைவாக தர வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த பயங்கரமான உலகில், இருள் நிறைந்த உலகிலே, விபத்துக்கள், இயற்கை செயற்கை அனர்த்தங்கள் நிறைந்த உலகிலே நாங்கள் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ இறைவன் எங்களுக்கு செபிக்கின்ற மனநிலை, அதுவும் இடைவிடாது விடாமுயற்சியோடு செபிக்கின்ற மனநிலை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்துமாக உருக்கமாக மன்றாடுவோம். நாங்களும் ஆசீர்வாதத்தின் மக்களாக, ஒளியில் வாழ்கின்ற மக்களாக மாற இறைவன் அருள் கூறுவாராக. ஆமேன். எங்களுடைய தேவைகளை இறைவன் பாதம் ஒப்படைத்து மன்றாடுவோம். நல்ல ஆயனே இறைவா,
உமது திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் உமது ஆசிரால் நிரப்பி அவர்கள் தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் இறையாட்சியின் தூதுவர்களாக செயற்பட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னதரான இறைவா, திரு அவையின் தூண்களாக வளர்ந்து வரும் இளையோர் அனைவரும் இறை பக்தி, பணியார்வம், ஞானம், நேர்மை மற்றும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்து உமது இறையரசை கட்டியெழுப்ப வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை ஆளும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் சுயநலம் கருதாமல் பொதுநலம் கருதி ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயம் படைத்திட தேவையான ஞானத்தையும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வியத்தகு ஆலோசகரே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாம் எம்மை சூழ்ந்துள்ள தீமைகளை இனம் கண்டு இறை பற்றின்மையையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் விடுத்து நேர்மையுடனும் இறை பற்றுடனும் சாட்சிய வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். சில விதமாக இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை, நினைவு நாளை கொண்டாடுகின்றவர்கள், நோயாளர்கள் அனைவரையும் முறையின் பதம் படித்து மன்றாடுவோம். பயத்திலே அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக மன்றாடுவோம். இனிமாக என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த போதைப் பொருளின் அடிமைத்தனத்துக்குள் மூழ்கி கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்காகவும் நவீன போக்குகளுக்குள்ளே சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற யுவதிகளுக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். வாழ்க்கையின் நிலையை அவர்கள் உணர வேண்டும். வாழ்வு என்றால் என்ன என்பதை அவர்கள் உணர வேண்டும். இறைவன் தந்த கொடையை அவர்கள் தங்களுடைய வாழ்வில் அனுபவிக்க வேண்டும். அதற்கு இறைவன் அருள் கூற வேண்டும். இவர்கள் மனம் மாற வேண்டும் என்று நாங்கள் சிறப்பாக மன்றாடி சபிப்போம். அன்பும் வல்லமையும் உடைய ஆண்டவரே, சபிக்கின்ற மக்களாக, இடைவிடாது சபிக்கின்ற மக்களாக நாங்கள் உம்பாதம் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்து நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்கள் ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தல் ஆண்டவரே. நாங்கள் இன்றைய நாளிலே மன்றாடுகின்ற இந்த இளைஞர் யுவதிகள் இந்த போதைப் பொருள் நவீன கலாச்சாரங்களுக்குள்ளாகப்பட்டு சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்க்கையிலே பயந்து போயிருக்கின்ற மக்களுக்காக, என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நீரே அவர்களை பொறுப்படுத்தலும், நீரே அவர்களுக்கு ஒளியாக இருந்தலும், நீரே அவர்களுக்கு வாழ்வின் வழியை காட்டியலும். ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையை நிலையை உணர்ந்து அவர்கள் உம்மிடம் வருகின்ற மக்களாக, உம்மை பறைசாற்றுகின்ற மக்களாக, இடைவிடாது சபிக்கின்ற மக்களாக அவர்கள் மாற உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய அருளை, தூயாவியை அவர்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும். ஆண்டவரே, இந்த மன்றாட்டுக்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். கள்ளமில்லா மனம் கொணர்ந்தே நீர்ப்பாய்து வா, இறையேற்பாய்து வா. கரம் நீட்டி என்னை தாங்கி உணராக வேண்டும், ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். கரம் நீட்டி என்னை தாங்கி உணராக வேண்டும், ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். காணிக்கையா என்னை கொணர்ந்தே நீர் பாய்து வா,
என்னை ஏற்பாய்துவாம். தினம் தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய். சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய். தினம் தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய். சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய். தனிமை வந்து வாட்டும் போது கரம் பற்றினாய். தனிமை வந்து வாட்டும் போது கரம் பற்றினாய். தந்தேன் என்னை நன்றி பலியாயிருப்பாய். தந்தேன் என்னை நன்றி பலியாயிருப்பாய். சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ளமை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுளம் கிடந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் இருப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எண்ணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பெறவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்ட் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் வைத்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமொழியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். இறைவன் கேட்டுத்தந்த சுபத்தை நாங்கள் சுபிக்கின்ற மக்களாக எங்களுடைய பயங்களை எங்களுடைய தேவைகளை இறைவனிடம் ஒப்படைத்து நாங்கள் நம்பிக்கையோடும் துணிவுடனும் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திடமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிப்பிராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
வாழ என் உள்ளம் வா. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறுக்கலாம், கடலை செய்ய மறுக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறுக்கலாம், கடலை செய்ய மறுக்கலாம். உன் அன்பு என்றென்று மாறாதையா, உன் நிழலில் நான் என்று வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் முறைய என்னில் மாறுமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வு மூட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், அமைதியில் வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னையுணருள் திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் அகன்றுவிடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்துவிடும், கவலைகள் மறைந்துவிடும். பொன்றாள் வெண்ணிலா தாங்கிட வதனம் பொலிவாள் திகழ்ந்தோங்கும். திருச்செம்மார் சாற்றிய கரநலம் அவள்தான் ஆண்டவர் அடிமையெனும், ஆண்டவர் அடிமையெனும். அன்னையும் அருட்திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் அகன்றுவிடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள்
எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டல்லும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.